2022. Burning CKS எனக்கு வருது. இந்த போற பேர் செய்ய கிடந்தாருன்னு பெண்டிங்ல 2026 2030 முடிச்சிட்டேன் லாஸ்ட் கிளாஸ் 2006 எழுதிடுறாங்க பாருங்க 2006 எல்லா ஹைட்ரோகளும் சேர்த்துனா சரி 2022 பாருங்க ஓகே So it's 2022. For a steady flow of non-viscous incompressible fluid, the Bernoulli equation can be written as P plus half rho V squared plus H rho G. Is in a constant under the upper part of the lama. Steady flow, incompressible fluid, and another non-viscosity, viscous. Here all symbols, right? Here all symbols have their usual meaning. Identify the terms in the left-hand side of the equation, right? எல்லா சிம்பிள்ஸையும் வந்து என்ன செய்யலாம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சிம்பிள்ஸ் சொல்றது அவர் என்ன சொல்றாரு சிம்பிள்ஸ் வந்து பீரோவிய சொல்றாரா இல்லாட்டி identify the terms, right? Terms in the left hand side of the equation. அப்படின்னு சொல்லி சொன்னால் P சொல்றது என்னவா இருக்க போகுது ப்ரெஷர் சொல்லலாம் இல்லாட்டி ப்ரெஷர் எனர்ஜி per unit volume சொல்லுவாங்க ரைட் ப்ரெஷர் எனர்ஜி per unit volume ரைட் அடுத்தது என்னவா இருக்க போகுது half of v squared சொல்றது வந்து கைனெடிக் ப்ரெஷர் சொல்லணும் இல்லையா kinetic energy per unit volume னு சொல்லணும் ரைட் kinetic energy per unit volume ரைட் அடுத்து வந்து என்ன h rho g rho g ன்னு போடலாம் என்னது potential energy per unit volume ரைட் ரெடி potential pressure ன்னு சொல்லலாம் ஓகே செகண்ட் क्वेश्चन பாருங்க okay sir there is a racing car having a rear spoiler rear spoiler ன்னு சொல்றது என்னன்னு தெரியுமா அந்த கார் வந்து பின்பக்கம் இருக்கிற ஒரு அமைப்பு ரைட் காரோட எடுத்தீங்கன்னா காரோட பின்பக்கத்தை பாத்தீங்கன்னா ஒரு கார் மாதிரியான அமைப்பு வந்து சரி பார் மாதிரி எடுத்துனா இது ரேசிங் கார்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபிளட்டான ஒரு சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா பால் மாதிரி சரிமா சரி அது என்னத்துக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதுதான் சொல்லியிருக்கா பாருங்க ரேசிங் கார் having a rear spoiler with a curved surface வளைந்த ஒரு மேற்பகுதியோட வந்து இருக்கிறாங்க at the bottom is shown in the figure 1
according to the Bernoulli principle, when the car is moving at a high speed, a downward force act on the spoiler. அதாவது இந்த ஸ்பாயிலர் வந்து என்ன செய்ய முடியும் சொல்லிச்சுன்னா கீழ் நோக்கி ஒரு போர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணும். எப்படி கிரியேட் பண்ண முடியும் சொல்லி உங்க பிளேன்ல பாத்துறாங்க பிளேன்ல க்ரோஸ் செக்ஷன் ஏரியா வந்து எப்படி இருந்தாலும் சொல்லி சொன்னாங்க அந்த பிளேன்ல விங்ஸ் இந்த க்ரோஸ் செக்ஷன் ஏரியா அப்படி இருந்தாலும் சொல்லி சொன்னா இந்த ஷேப்ல இருந்தது. அது என்ன செஞ்சாலும் சொல்லி சொன்னா அப்படி வர்ற யார் எல்லாத்தையும் இப்படி போகணும். அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு க்ரோஸ் செக்ஷன் ஏரியா எடுத்தீங்கன்னா க்ரோஸ் செக்ஷன் ஏரியா இது v1 வெலோசிட்டியோட வருது. அப்போ இங்க என்ன செய்யும் வெலோசிட்டி வேற வெலோசிட்டியா ரைட். அப்ப இங்க இருக்கிற வெலோசிட்டி தான் என்ன செய்ய போகுது இதுலயும் இருக்க போகுது இதுலயும் இருக்கும். வெலோசிட்டியை பொறுத்து தான் என்ன டிசைட் பண்ணப்படும் சொல்லி சொன்னா ப்ரெஷர் வந்து டிசைட் பண்ணப்படும் ரைட். ஸோ இந்த இடத்துல இருக்க ப்ரெஷரும் இந்த இடத்துல இருக்க ப்ரெஷரும் உண்டு தான். அதே மாதிரி இங்க இருக்கிற ப்ரெஷரும் உண்டு தான். அதாவது இந்த ஏரோப்ளைன்ல இருந்து நிறைய தூரமா இது வந்து ஏரோப்ளைன் இல்லை ஏரோப்ளைன்ல விங்ஸ் விங்ஸ் இந்த க்ராஸ் செக்ஷனல் ஏரியா க்ராஸ் செக்ஷனல் ஏரியான்னு சொல்லிச்சுன்னா நாங்க என்ன செய்வோம்னா இப்ப இறக்கை வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அதை இப்படி சொல்லலாம் இதே ஷேப்லாம் இருக்கு ரைட். விங்ஸ் வந்து இதே ஷேப்லாம் இருக்கு. விங்ஸ் அண்ட் இல்ல விங்ஸ் வந்து இப்படியே இருக்க போகுது நிறைய அதை நாங்க க்ரோஸா கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷேப் தான் தெரியும் இதே மாதிரியான ஒரு அமைப்பு தான் தெரியும். அப்ப யார் வந்து இதுல படையைக்கு என்ன செய்யணும்னா வடக்கி கொண்டு அப்படியே போகும் ரைட். அப்படியே வடக்கி கொண்டு வந்து போகும் சரிதானே. அந்த ஷேப் தான் இது. அப்ப இதே மாதிரி தான் என்ன செய்ய மாட்டா காருக்கு பின்பக்கத்துல வந்து இப்படி இருக்கு. காரோட பின்பக்கம் அந்த இவர் இருக்காரு அவர் இப்படியே ஒரு பெரிய பிளட்டான ஒரு சர்ஃபேஸ் இருக்கு ரைட். அதை நீங்க க்ரோஸ் செக்ஷனா வெட்டினீங்கன்னா க்ரோஸா வெட்டினீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன ஷேப்ல வரும் இப்படி ஒரு ஷேப்ல வரும் புரியுதோ. அதாவது ஏரோப்ளைன் விங்ஸ் தலைகீழான வடிவத்துக்கு வரும் சரிதானே. அப்ப a vertical cross section of rear spoiler of the racing car moving horizontally through air towards left with constant velocity v relative to the ground is shown in the figure 2 right. அதாவது தர தொடர்பாக வந்தவர் என்ன நடக்குன்னு சொல்லியிருந்தால் இது ஒரு படம் ஒன்று காட்டப்பட்டிருக்கு. அதாவது இதுக்கு ஒப்போசிட் இதை வந்து நான் கவுட்டு வச்சா அப்படி இருக்குமோ அந்த வடிவத்துல வந்து இன்னொரு படம் ஒன்று காட்டப்பட்டிருக்கு. அப்ப என்ன நடக்குது மேலால போற ரேஸ் எல்லாம் என்ன செய்யுதுன்னா அப்படியே போகுது. யார் வந்து என்ன செய்யுது அப்படியே போகுது. அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்ப இதுக்குள்ள வாரவே என்ன செய்யலாம் வந்து போய் போய் கவனமா இருக்கும். இந்த இப்படியே தான் போகும். இது இந்த சரியா கீழே போறாக்குல என்ன செய்யணும் நேரம் அப்படியே போயிடும். அங்கே படத்தை பார்த்து கொடுக்கும். சரியா இப்ப இதுல என்ன நடக்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர் இங்க இருக்க போகும். இங்க வேற இன்னொரு ப்ரெஷர் வந்து இருக்க போகும். இது P2 ப்ரெஷர் இருக்கு. அப்ப P1 பெருசா இருக்குமோ P2 பெருசா இருக்கும். எந்த ப்ரெஷர் வந்து பெருசா இருக்கு எந்த ப்ரெஷர் வந்து பெருசா இருக்கு என்ன எந்த ப்ரெஷர் பெருசா இருக்கு P1 கிரேட் தானே இருக்கு. ஏன் P1 கிரேட் தானே இருக்கு. இங்க வந்து வெலோசிட்டி இந்த க்ரோஸ் செக்ஷனல் ஏரியா கருதுனால் A1 greater than A2 அப்ப V1 less than V2 வேகம் கூடினா ப்ரெஷர் வந்து என்ன செய்யும்னா குறையும். ஏன்னா அந்த பெர்னலி ஈக்குவேஷன் படி நீங்க சேம் ஹைட்டை கன்சிடர் பண்ணும்போது இங்கால வந்து பாருங்க வெலோசிட்டி கூடினா ப்ரெஷர் வந்து குறைஞ்சா தான் நீங்க என்ன செய்யும் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து வெலோசிட்டி கூட ப்ரெஷர் வந்து என்ன செய்யும் குறையும். இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷரா இங்கேயும் இருக்க போகுது. P1 கிரேட்டர் தான் என்னவா இருக்க போகுது
P2 ஆக இருக்க போகுது. ஆகவே உங்களுக்கு என்ன செய்ய போகுது? ரிசல்டன் ப்ரெஷர் ஒன்று கிடைக்க போகுது. ரைட்? ரிசல்டன் ப்ரெஷர் ஒன்று கீழே கிடைக்கிறதால அது ஒரு ஏரியால ஆக்ட் பண்ணும். இந்த ஏரியா இது இந்த நெட் ஏரியா வந்து A எடுத்தீங்கன்னா அதை நாங்கள் ஏரியால மல்டிப்ளை பண்ணியிருந்தா அங்க ஒரு லிஃப்ட் ஃபோர்ஸ் ஒன்று கிடைக்கும். லிஃப்ட் ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்க போகுது, மேல் நோக்கி கிடைச்சு. விளங்குதா? ஆனால் அதே கன்செப்ட் தான் இங்க என்ன செய்ய போனா மாறி வரும். இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர் வந்து P1, இதை P2 ஒன்று போட்டா இப்ப சொல்லுமா எந்த ப்ரெஷர் வந்து கூடவா இருக்கு? சொல்லணும் P2 கூடவா இருக்குமா? இந்த இடத்துல இருக்க வெலோசிட்டி இந்த இடத்துல இருக்க வெலோசிட்டியா கூட? எந்த வெலோசிட்டி கூட? V1னா V2 கூட? V2 தான் கூட, ப்ரெஷர் என்ன செய்யும்? குறையும். சரி, அது ஆக கீழே கீழே இருக்கு. நான் மேல சொல்றேன். P2 இந்த இடத்துல இருக்க ப்ரெஷர், எந்த ப்ரெஷர் வந்து கூடவா இருக்கு? P1 வந்து பெருசா இருக்கு, P1 கிரேட்டர் தான் P2 இருக்கு. அப்ப என்ன நடக்க போகுது? ரிசல்டன் ப்ரெஷர் வந்து மேல இருந்து கீழதான். இந்த ஏரியா வந்து A என்று சொல்லி சொன்னால் அவங்களுக்கு என்ன நடக்க போகுது? P1 மைனஸ் P2 ரிசல்டன் ப்ரெஷர் ஒன்று இருக்குது. இந்த அதை A என்ற ஒரு செக்ஷன் ஏரியா தான் கேட்குது. டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகுது. ரைட்? ஃபோர்ஸ் ஒன்று டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வந்து கிரியேட் பண்ண போகுது. அப்ப எதை செய்யும்? காரை பிடிச்சு அழுத்து, கீழ் நோக்கி அழுத்து. ஏன் கீழ் நோக்கி காரை பிடிச்சு அழுத்தணும்? ரேசிங் கார்ல எல்லாம் வந்து கீழ் நோக்கி அந்த பின்பக்கம் வந்து இப்படி ஒரு ஷேப்ல வந்து இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லலாம். இப்படி ஒரு ப்ரொசெக்ஷன் ஏரியா இருக்கிற ஒரு விங்ஸ் மாதிரியான அமைப்பு பின்பக்கம் இருக்கு. ஏன் அது இருக்கு? ஏன் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த கார் வந்து எப்படி வந்து முன்னோக்கி போகுதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். முன்னோக்கி ஒரு வெலோசிட்டியோட வந்து கார் எப்படி போகுதுன்னு தெரியும். அப்ப அதுக்கு முன்ன வந்து என்னது போகும் சொல்லுங்க. கார் வந்து என்ன அதுக்கு தேவையான முன்னோக்கிய விஷயம் வந்து முன்னோடு போறதுக்கு தேவையான விஷயம் வருது. வருது என்னோட வருது. கார் என்னோட முன்னோக்கி போகுது. இன்ஜின் ஒர்க் பண்ணது சரி. இன்ஜின் ஒர்க் பண்ணி எதை ரொட்டேட் பண்ணுது? வீல தான் ரொட்டேட் பண்ணுது. அப்ப சில்ல தான் ரொட்டேட் பண்ணுது. அப்ப சில்ல ரொட்டேட் பண்ணினால் வீல ரொட்டேட் பண்ணி நான் என்ன நடக்க முடியுதுன்னா வீல இந்த டிரெக்ஷன்ல ரொட்டேட் பண்ற ரெண்டு பேரும் ரைட். இந்த எக்ஸிஸ் பற்றி வீல வந்து இந்த டிரெக்ஷன்ல வந்து ரொட்டேட் பண்றாரு என்றால் வீல்ல வந்து ஃபிக்ஷன் வந்து இங்க என்னதாவது அவர் வீல ரொட்டேட் பண்றதுங்க பின்பக்கம். ஆனா வீல் மூவ் பண்ண போறதுங்க ஏன் முன்னோக்கி மூவ் போகுது? ஏன் முன்னோக்கி மூவ் பண்ண போகுது என்றால் கவனித்துக் கொள்ளுங்க. இந்த வீல் வந்து என்ன செய்யும் சொல்லி சொன்னா தரையோட தொடுகையில் இருக்கு. ரைட்? அவரோட தொடுகையில இருக்கு. தொடுகையில இருந்தால் நீங்க வீல இங்க பக்கம் தள்ளுனீங்கன்னா வீல் என்ன செய்யும்னா புளோரை பிடிச்சு தள்ளு. வீல் வந்து தரைக்கு மேல இருக்கு. அப்ப தனக்கு கிடைச்ச போஸ் யாருக்கு கொடுப்பார்? யாருக்கு மேல நிக்கிறாரோ அவருக்கு கொடுப்பார். ஆனா அவர் என்ன செய்ய மாட்டார். அவருக்கு போஸ் கிடைக்குது. போஸ் கிடைச்ச யாருக்கு? இவருக்கு. அவர் அவர் சுத்துறதால அவர் அவர் என்ன செய்யறாருன்னா இவரையும் சுத்த ட்ரை பண்றாரு. அப்ப அவரை பிடிச்சு தள்ளுற அவரை பிடிச்சு தள்ள இவரை புளோர் என்ன செய்வார்? திருப்பி கொடுத்து விடுறாரு. எவ்வளவு தள்ளுறாரு அவரை திருப்பி கொடுப்பாரு. ஆக்சன் ரியாக்ஷன். அப்ப முன்னோக்கி என்ன வந்துடுது? போஸ் ஒன்று வந்துட்டு. இந்த போஸ் பேர் தான் என்ன? ஃப்ரிக்ஷனல் போஸ். ரைட்? ஃப்ரிக்ஷன். ரைட்? முன்னோக்கி அப்படி ஃப்ரிக்ஷன் வந்து உருவாதுன்னு கூட அப்ப முன்னோக்கி ஃப்ரிக்ஷன் உருவாதுன்னு சொல்லி சொன்னால் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு இருக்க போகுது. இட் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டு ஆர். இந்த ஃப்ரிக்ஷன் என்னத்துல டிபெண்ட் பண்ணி இருக்கு சொன்னால் மியூவிலையும் ஆர்லையும் தான் டிபெண்ட் பண்ணி. எவ்வளவு ஏரியா வந்து படுவதுன்றது பிரச்சனை இல்லை. மியூன்னு சொல்றது வந்து என்ன சொல்லி சொன்னா இந்த வீலுக்கும் என்னதுக்கு சர்ஃபேஸுக்கும் இடையிலான கொபிசியன்ஸ் என்ன? அது மேற்பரப்புல தன்மை நேச்சர். அப்ப நேச்சரை பொறுத்து என்ன செய்யும் சொன்னா இந்த மியூ வந்து மாறுது. ரைட்? மென்மையான பரப்புன்னு சொன்னா மென்மையான பகுதின்னு சொல்லி சொன்னா அங்க வந்து மியூ வந்து சரியான குறைவா இருக்கு. ஒப்பமானதுன்னு சொல்லி ஒப்பமானதா ஜிமுத்தா இருந்தா. ரைட்? அப்ப சில டயர் வந்து என்ன செய்ய முடியுதுன்னா பெரிய பெரிய அந்த சவாலி பண்ண சொல்லுவாங்க, கட்டிங்ஸ் இருக்கு. அப்ப அந்த கட்டிங்ஸ் இருக்கிறதால என்ன செய்ய முடியாது, அது வந்து சர்ஃபேஸுக்கும் இதுக்கும் இடையிலான எண்ணத்தை கூட்டும், மியூவை வந்து கூட்டும். தெரியும்? அப்ப மியூவை நாங்க அப்படி கூட்டலாம். ஆனால் ஆற எப்படி கூட்டுறது? ஆற கூட்டணும்னு சொல்றது வந்து இந்த ஆறுன்னு சொல்றது என்ன? இந்த இடத்துல இருக்கிற ரியாக்ஷன். ரியாக்ஷனை கூடிய இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை கூட்டினா தான் எங்களுக்கு முன்னோக்கிய விசை வந்து என்ன செய்யும்? கூடும்.
முன்னோக்கி மூவ் பண்றது தேவையான விசை வந்து கூடும். ரேசிங் காரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாஸ்டா வந்து மூவ் பண்ணணும். ஃபாஸ்டா மூவ் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா முன்னோக்கிய விசை வந்து என்ன இருக்கும், போர்ஸ் வந்து என்ன இருக்கும், கூடவாக இருக்கும். என்ன முன்னோக்கி போர்ஸ் கூட்டுறது, ஃபிரிக்ஷனல் போர்ஸை வந்து கூட்டினா கூட்டலாம். ஃபிரிக்ஷனல் போர்ஸை கூட்டுறதுக்கான வழி என்ன? மியூவை குறைக்கிறதா? மியூவை குறைச்சா குறைஞ்சிடுங்கல்ல. என்ன நம்ம நோமத்திலே நம்ம நித்ரோன்ற மாதிரி கிடக்குது. இது இதுல என்ன கிடக்குது, போர்ஸை கூட்டணும்னு சொல்லிச்சுன்னா மியூவே மாறையும் கூட்டணும். மியூவை கூட்டணும்னா அதுக்கு வழி சொல்லிட்டு என்ன வழி மியூவை கூட்டுறது? ரஃப் சர்வீஸ், சர்வீஸ் தண்ணியை மாற்றணும், இல்லாட்டி அந்த டயர் வடிவமைப்பும் மாற்றணும். அடுத்து ஆற கூட்டணும்னா ஆறு என்னதுல டிபெண்ட் பண்ணிருக்கும், எவ்வளவு தூரம் நீங்க கீழ் நோக்கி தள்ளுறீங்க அழுத்துறீங்க, வெயிட்ல டிபெண்ட் பண்ணிருக்கு. ரைட், கீழ் நோக்கி எவ்வளவு அழுத்துறீங்க. வெயிட்ன்றது என்னத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு, ஏர்த்தோட சம்மந்தப்பட்ட, ஏர்த்தோட சம்மந்தப்பட்ட விஷயம் தான் வெயிட், சரிதானே? அப்ப படியா விளையாங்க. அப்ப நீங்க ஆற கூட்டணும்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆள் மேல இருந்து பிடிச்சுக்குள்ள தள்ளும், ஆறுத்த தள்ளுறாரு. இன்னைக்கு இருக்கிற விங்ஸ் என்ன செய்ய போகுது, பிடிச்சு கீழ் நோக்கி தள்ள போகுது. எப்படி தள்ள போகுது, எப்படி தள்ளு, டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணப்படுது. எப்படி கிரியேட் பண்ணப்படுது, ப்ரெஷர் டிஃபரன்ஸ் காரணமாக என்ன செய்யுது, டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணப்படுது. டவுன்வர்ட் ஃபோர்ஸால இதுதான் P1 மைனஸ் P2 இன்டூ A ரெண்டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் காரணமாக என்ன செய்ய போகுது, கீழ் நோக்கி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டு உங்களுக்கு எஃப் என்ன செய்யுது, கூட்ட போகுது. அப்ப அவர் என்ன செய்வார், முன்னோக்கி மூவ் பண்ணுவார், சரிதானே? இப்ப இந்த டவுன்வர்ட், அதாவது ப்ரெஷர் டிஃபரண்ட் எப்படி வருது, ப்ரெஷர் டிஃபரண்ட் எப்படி வருது, சாரி, வெலோசிட்டி சேஞ்ச் ஆகுது, cross sectional ஏரியா வந்து சேஞ்ச் ஆகுது. என்னடா அதோட ஷேப் என்ன, ஷேப் தான் ரீசன். இப்படி ஒரு கேர்வ் ஷேப்ல இருக்கிறபடியா என்ன செய்யுது, ஸ்ப்ரெட் ஆஃப் போறாக்கள் வந்து என்ன நோங்களா போகுது. இப்படி கேர்வான சர்ஃபேஸை வந்து உடனே அப்படி வளைஞ்சு மேல நல்லா வளைஞ்சுதான் பாருங்க இந்த மேற்பரப்பு. ரைட், இப்படி வளைஞ்சு தண்ணியெல்லாம் மட்டும் காட்டுறானே நல்லா இருக்கும். அது என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, ஒரு பொருளுக்கு மேல நீங்க தண்ணியை விட்டீங்கன்றது, இதுக்கு வந்து தண்ணியை விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், இதுல தண்ணியை விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா தண்ணி என்ன செய்யும், எப்படி போகும், எப்படி போகும், இப்படியே வந்து இப்படி போகுமா, இல்லைன்னா இப்படியே வந்து கீழே வந்து போகுமா, இல்லாட்டி இப்படியே போகுமா, இப்படியே வந்து எந்த இடத்துல விட்டனீங்களோ அதே இடம் நடுவு கீழே அதே புள்ளிக்கு வந்துதான் போகும். அதே மாதிரி தான் ஏஆசம் என்ன செய்ய போகுது, இப்படியே வந்து முடியும் வரைக்கும் வருது. நான் இதுல உங்களுக்கு இல்லை, முடியும் வரைக்கும் என்ன செய்யும், அந்த இது வளைஞ்ச பிறப்பு தான், வளைஞ்ச பிறப்பால வந்துதான் போகும். அப்ப இவ்வளவு இதுல நெருக்கப்படுறது வந்து என்ன செய்யும், இது வரைக்கும் முடியும் என்ன செய்யும், நெருக்கப்படுவோம் பெறும். அப்ப ஒரு ப்ரெஷர் டிஃபரன்ட்ன்றது என்ன செய்ய போகுது, இருந்தோன்னு தான் இருக்க போகுது, வெலோசிட்டி சேஞ்ச் தானே. ரைட், அப்ப கவனித்துக் கொள்ளுங்க. இதுதான் விஷயம், என்ன கார் முன்னோக்கி போறதுக்கான இதுதான். அப்ப ஏன் இந்த பின்னுக்கு அந்த விங்ஸ் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குன்றதுதான் என்ன ஸ்பாயிலர், ஏதோ ஏதோ ஒரு ஸ்பாயிலர் என்ன, ரேஸ் ஸ்பாயிலர் என்ன. ரைட், ஓகே. அப்ப இதுல வந்து அவர் அந்த விஷயத்துக்கு வருவோம். இது ஓகே தானே, விளங்கு தானே விஷயம், தேவையான நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
right? என்ன சொல்லிருக்காரு இவர் வந்து என்ன v என்ற வெலோசிட்டியோட வந்து லெஃப்ட் சைடுல போகுதுன்னு சொல்லிருக்காரு பாருங்க. The spoiler of the racing car moving horizontally through air towards left with constant velocity v relative to the ground is shown in the figure 2. Yeah. Okay. First question க்கு வருவோம். What is the velocity of air at a point x relative to car? சொல்லுங்க கார் ரிலேட்டடா இந்த இடத்துல வெலோசிட்டி என்ன இருக்கும்? கார் ரிலேட்டடா அந்த எக்ஸட் பாயிண்ட்ல வந்து வெலோசிட்டி என்ன? கண்டினியூட்டி ஈக்குவேஷன். இவர் வந்து v என்ற வெலோசிட்டியோட மாறாரு இந்த v. அப்ப இவர் வந்து என்ன செய்யறார்? ரெஸ்ட்ல இருக்கிறார். சோ என்னது யார் என்ன யார் எர்த் ரிலேட்டடான வெலோசிட்டி 0, ரைட்? காருண்ட என்னது விங் ஸ்பாயிலர் போடுறேன். ஸ்பாயிலர்ட்ட எர்த் ரிலேட்டடான வெலோசிட்டி இந்த டைரக்ஷன்ல v. இப்ப கேட்ட கேள்வி ஸ்பாயிலர் ரிலேட்டடா என்னது யாருன்ற வெலோசிட்டி தான் கேட்டவர். சோ இதை நாங்க எழுதிக்க போய் எழுதுவோம். அப்படிதான் எழுதுவோம். ஏ வந்து என்ன இருக்க போகுது 0, ரைட்? எஸ்சி வந்து இந்த டைரக்ஷன்ல v, இஎஸ் எழுதுறதுன்னா அந்த டைரக்ஷன்ல v. சோ என்ன இருக்க போகுது? ஸ்பாயிலர் ரிலேட்டடா எக்ஸ்ல என்ன பேரு ஏஆர் என்ற வெலோசிட்டி வந்து என்னவா இருக்க போகுது? ரைட் சைடுல v ஆக இருக்கும். அதுல சொல்லியிருக்காரு assume that the air is at rest relative to the ground ன்னு சொல்லியிருக்காரு. சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கா? As shown in the figure 2, the cross-sectional area of an imaginary flow tube far away from the spoiler is A1. Far away னா நிறைய தூரம். நிறைய தூரம் அவர் என்ன மீன் பண்ற? ரெஸ்ட்ல இருக்குன்ற மாதிரி, அதாவது நார்மலா அட்மாஸ்பியரிக் என்ன வெலோசிட்டியோ அதோ வெலோசிட்டில இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணலாம், ரைட்? அதுல A1 cross sectional ஏரியாவை இமேஜினரி பண்ணிட்டான். And the corresponding cross sectional area of the same flow tube below the spoiler is A2. அப்ப A1 A2க்கு வந்து என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா ஒரு தொடர் கொண்டு தான் இது வந்து A2 இது A1 தான். A1 over A2 equal என்னவா இருக்குது? 1.2 சொல்ற. Write down an expression for the speed V2. இதுல வெலோசிட்டி என்னவா இருக்க போகுது? இதுல எக்ஸ்ல என்ன வெலோசிட்டியோ அதே வெலோசிட்டி தான் இங்கேயும் இருக்க போகுது. அப்ப இந்த டிரெக்ஷன்ல v அதாவது எவ்வளவுங்களா இதுல என்ன வெலோசிட்டியோ அதே வெலோசிட்டி தான் இங்கேயும் இருக்க போகுது. இங்க இருக்கிற வெலோசிட்டி என்னவா இருக்க போகுது? வேற ஒரு வெலோசிட்டியா இருக்கும். அப்ப நாங்க கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படி நம்ம சொல்லி சொன்னா a1v is equal to a2v2. So v2 is equal to என்னவா இருக்க போகுது? a1v upon a2. இல்லைங்களா? Speed of a relative to the car related ஆ சொல்லிருக்கா.
following under the spoiler in terms of V. Okay, அது related தான் இருக்கும், right? So second question is right. If the effective horizontal cross-section area of spoiler is 0.2 meters square, spoiler the effective cross-section area வந்து spoiler இவர் இந்த cross-sectional area, effective cross-sectional area, effective சொல்லிட்டு நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன். effective என்ன லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன்? effective என்ன என்ன சொன்னாங்க? effective cross-sectional area என்னது? effective cross-sectional area என்ன? விங்ஸ்ல வந்து விங்ஸ் இல்ல, விங்ஸ்ல எடுத்த கூட சொன்னா விங்ஸ் வந்து எப்பவுமே என்ன செய்யாது, ஃபிளட்டா தான் இருக்கணும். அதோட பேஸ்மெண்ட் வந்து ஃபிளட்டா தான் இருக்கணும் அவசியம் இல்ல. வேற வேற என்னவா இருக்கலாம், பள்ளம் மேடா வேற ஏதாவது பார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி இருக்கலாம். இப்ப அதுகளுடைய ஏரியாவை விட்டுட்டு நாங்க என்ன செய்யறோம், இந்த ஃபிளட்டா நாங்க ஃபென்ஸ்ல பண்ணினோம்னு சொல்லி சொன்னால் அதுதான் நாங்க சொல்றது வந்து என்ன, எஃபெக்டிவ்னு சொல்றோம், ரைட்? வேற வேற பகுதி இல்லாம இதுல ஃபிளட்டா நாங்க கருத போறோம். அந்த கருதுற பகுதிக்கு பேர் தான் எஃபெக்டிவ் cross sectional ஏரியா. விங்ஸ் சொல்றது என்ன, ஃபுல்லா, ரைட்? இது வந்து ஒரு cross sectional ஏரியா, விங்ஸ் ஃபுல்லா, ரைட்? The effective horizontal cross sectional area of the spoiler is 0.2 meter square. இது ஒன்று ஏ வந்து 0.2 மீட்டர் ஸ்கொயர். அப்ப இந்த ஏரியால தான் என்ன தொழிற்பட போகுது, ப்ரெஷர் வந்து தொழிற்பட போகுது. நாங்க அதை என்ன காட்டுறோம் பாருங்க. ஆறுல பின்பக்கம் இருக்கிற இப்படிதான் இருக்க கிராஸ் செக்ஷனல் ஏரியா, காரோட பின்பக்கம் இருக்க போற அந்த விங்ஸ் வந்து இந்த ஷேப்ல இருக்கு. இது வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ரைட்? இது வந்து ஹொரிசோண்டல் cross sectional, இது வெர்டிகல் cross sectional ஏரியா, இது ஹொரிசோண்டல் cross sectional ஏரியா. அப்படின்னா மேல இருக்க ஃபிளாட் பகுதி, ரைட்? இதுல காட்டப்பட்டிருக்க பகுதி வந்து ஹொரிசோண்டல், இந்த சர்ஃபேஸ், ரைட்? மேல காட்டப்பட்டிருக்கிறது வந்து இந்த சர்ஃபேஸ். அப்ப இதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு எவ்வளவுன்னு சொல்லியிருக்கால் 0.2 மீட்டர் ஸ்கொயர் எடுத்து சரியா? Calculate the downward force acting on the spoiler. Downward force என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண போறீங்க, ரைட்? இந்த இடத்துல என்ன ப்ரெஷர், அதாவது மேற்பகுதியில் என்ன ப்ரெஷர், கீழ்ப்பகுதியில் என்ன ப்ரெஷர், ப்ரெஷருக்கு இடையிலான டிஃபரன்ஸ் இன்டு cross sectional ஏரியா, இதுதான் F downward force ஆக இருக்க போகுது. F downward force. அப்ப F downward force சொல்லிச்சுன்னா P1 என்னவா இருக்க போகுது, மேற்பகுதியில் P1 minus P2 கண்டுபிடிக்கணும். P1 minus P2 கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும், பெர்னி லூயிஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அப்ப நாங்க என்ன செய்யலாம், மேற்பகுதியில வெலோசிட்டி தெரியும், எவ்வளவு தெரியும் வெலோசிட்டி, இது வந்துருக்காருல்ல, V வந்து வந்திருக்காரு உங்களுக்கு 360 km/h, ரைட்? டென்சிட்டி ஆஃப் ஏர் என்ற டென்சிட்டி வந்ததுக்கு 1.2 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 வந்தது, சரியா? சரி, இப்ப பாருங்க V2 கண்டுபிடிக்கலாம். நாங்க V2 எப்படி கண்டுபிடிக்கலாம், V2 is equal to A1. A1 எவ்வளவு, A1 over A2 ன்ற வேல்யூ தந்திருக்காரு. A1 over A2 வந்து தந்திருக்கிறார், V A1 over A2 ஓட 1.2 வந்து தந்திருக்கார். இந்த வெலோசிட்டி V வந்து எவ்வளவு, 360 km/h. 360 km/h சொல்லிச்சுன்னா அதை நாங்க என்ன செய்யணும், மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்ல மாத்தணும். என்றால் அங்க இருக்கிறதெல்லாம் மீட்டர்ல இருக்குது, மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்ல மாத்தணும்னா 5/18 டிவைட் பண்ணிடுறேன், 20 என்ற 100 மீட்டர் செகண்ட் மைனஸ். ஸோ இப்ப சொல்லுங்க அப்போ, இந்த கார் வந்து என்ன வெலோசிட்டியில மூவ் பண்ணும், கார் என்ன வெலோசிட்டியில மூவ் பண்ணும்,
பெரிய வேலையை விடா ஆ ஆ 100 இல்லையே 100 மீட்டர்ஸுக்கு மைனஸ் ஒன்ல பின்றது என்ன பின்றது என்ன மேல போற ஏர் வந்து மூவ் பண்ற வெலோசிட்டி தான் தந்திருக்காரு பிஎன் மேல போற ஏர் வெலோசிட்டின்னு சொல்றது என்ன இருக்க போகுது ஏர் உண்மையில என்னத்துல இருக்குது எர்த் ரிலேட்டடா ரெஸ்ட்ல இருக்கு எர்த் ரிலேட்டடா ரெஸ்ட்ல இருக்கு இப்ப கார் என்ன வெலோசிட்டியோட மூவ் பண்ணுதோ அதே வெலோசிட்டியோட என்ன செய்யும் ஏர் வந்து மூவ் பண்ணும் கார் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல கார் இருக்குன்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் விளங்கப்படுதுன்னா என்ன செய்யறீங்களோ எனக்கு தெரியாது ரைட் கார் வந்து வி என்ற வெலோசிட்டியோட போனால் இந்த கார் வந்து கொஞ்ச தூரத்துல நீங்க அங்கால எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியாது ஏஆர் வந்து வரும் என்ன வெலோசிட்டியோட ஏஆர் வரும்னு சொல்லி சொன்னால் கார் என்ன வெலோசிட்டியோட போகுதோ அதே வெலோசிட்டியோட என்ன செய்யும் ஏஆர் வந்து வரும் ஏன் உங்களுக்கு ரிலேட்டிவ் வெலோசிட்டி ஏஆர் என்ற வெலோசிட்டி கார் ரிலேட்டடா என்ன வெலோசிட்டி வி என்ற வெலோசிட்டி கார் என்ன வெலோசிட்டியோட மூவ் பண்ணுமோ அதே வெலோசிட்டியோட என்னத்துக்கு இருக்க போகுது ஏஆருக்கு இருக்க போகுது அப்ப இல்ல வி என்ற வெலோசிட்டி என்ன வெலோசிட்டி காரிന്റെ வெலோசிட்டியாகவும் இருக்கும் அதே நேரம் கார் ரிலேட்டடா ஏஆர் மூவ் பண்ற வெலோசிட்டியாகவும் இதுதானே ஆனால் கீழ்ப்பகுதியில் இருக்கிற வெலோசிட்டி என்ன செய்யும் அது வேற வெலோசிட்டி ஏனென்றால் அது கார் கார் ரிலேட்டடா கீழ்ப்பகுதியில் இருக்கிற வெலோசிட்டி தான் பீச் அந்த பீச் தான் நாங்க இப்ப கண்டுபிடிக்கிறோம் எவ்வளவு வர போகுது 120 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் மேல 100 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் மேல 100 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் கீழே 120 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் சரி ரைட் வீட்டை படிக்காம ஒன்றும் செய்ய மாட்டேங்குது இப்ப என்ன செய்வோம்னா வேர்னிலிஸ் ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம் எங்கேயும் எங்கே ஒரே ஒரே சேம் லெவலுக்கு எக்ஸுக்கும் இங்க ஒரு y என்ற பாயிண்ட்டுக்கும் எடுக்கின்ற சரியா இல்லாட்டி இந்த எக்ஸ்ன்ற இடத்துல யூஸ் பண்றது ஒன்றுதான் இங்க யூஸ் பண்ணாலும் ஒன்றுதான் இல்லாட்டி இங்க யூஸ் பண்ணாலும் ஒன்றுதான் ரைட் எந்த இடத்துல நீங்க வேணுங்க யூஸ் பண்ணாலும் ஒன்றுதான் யார் வந்து என்ன இருக்க போகுது சேமா ஒரே ஆக்ஷன் தான் செய்ய போகுது ரைட் ஒரு ரெஸ்ட்ல இங்க இன்ட்ரெஸ்ட் இங்க இன்ட்ரெஸ்ட் இங்க இன்ட்ரெஸ்ட் சரிதானே ஆனா ரெஸ்ட் நாங்க எடுக்க இயலாது என்ன ரீசன் எடுத்து சொன்னால் இவர் வெலோசிட்டி வியோட கட்டுறபடியே இவைக்கு என்ன செய்ய ரிலேட்டிவ் வெலோசிட்டி சொல்றோம் சரிதானே ரைட் இந்த இடத்துல நான் வேர்னிங் ஈக்குவேஷன் யூஸ் பண்றேன் அதே லெவல்ல இங்கே யூஸ் பண்றேன் ரெண்டா இதுல யூஸ் பண்ணி இதுல யூஸ் பண்றேன் அப்ப இந்த இடத்துல இருக்க ப்ரெஷர் பி ஒன் போறோம் அதுல இருக்க ப்ரெஷர் தான் இதுலயும் இருக்க போகுது ரைட் இந்த இடத்துல இருக்க ப்ரெஷர் வந்து பி அப்ப வேர்னிங் ஈக்குவேஷன் எழுதினால் பி ஒன் பிளஸ் ஹாஃப் இன்டு ரோ இன்டு வெலோசிட்டி என்ன வி ஸ்கொயர் போடுறேன் பிளஸ் சேம் லெவல்ன்றபடியே நான் என்ன யூஸ் பண்ணல ஹெச்ரோஜ் ஃபேவரேட்ல அந்த இடத்துல இருக்க ப்ரெஷர் வந்து பி டூ பிளஸ் ஹாஃப் ரோ அந்த இடத்துல இருக்க வெலோசிட்டி பி டூ ஸ்கொயர் வேணா பி ஒன் மைனஸ் பி டூ அது அதை எடுத்து வச்சுக்கொண்டு அவங்களால என்ன செய்ய போறோம் ஹாஃப் ரோ இன்டு வி ஸ்கொயர் மைனஸ் பி ஒன் ஸ்கொயர் ஹாஃப் ரோ வந்து எவ்வளோ வந்துருக்காரு 1.2 வந்துருக்காரு வி ஸ்கொயர்னு சொல்றது இப்போ கண்டுபிடிச்சான் 120 வி ஒன் 100 கண்டுபிடிச்சான் வந்துருக்காரு 100 டூ ஆல் இருந்தீங்கன்னா 0.6 120ல இருந்து 100 போனா 20 120 100 கூட்டினா எவ்வளவு வரும் 220 வரும் சரியா 6 into 2 வந்து 12 2640 2640 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 ரைட் பாஸ்கல் அண்ட் போறோம் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் தான் இவ்வளவு வருது உங்களுக்கு ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் பட் என்ன செய்யணும் ப்ரெஷர் டிஃபரண்ட் ஏரியா எவ்வளவு ஏரியா 0.2 அதில் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா சரி 8 528 நியூட்டன் வந்தா
சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாசிங்க. One minute. சரியா? அடுத்த கேள்வியை பாருங்க. If wind is blowing horizontally related to the ground for left to right with a constant velocity, இப்போ வந்து என்ன செய்ய போகுது? காத்து வீச போகுது. முதல் காத்து வீச இல்லை, அப்படியே ரெஸ்ட்ல இருந்தது. லெஃப்ட் டு ரைட்டுக்கு வந்து முதல்ல என்ன செஞ்சிருக்குது? உங்களுக்கு இவர் தான் வந்திருக்கிறாரு, கார் தான் மூவ் பண்ணிருக்கு. இப்ப என்ன நடக்க போகுது? If wind is blowing horizontal related to the ground, ground related வந்து எப்படி போகுதாம்? Left to right with a constant velocity, will the force calculated in B third above increase or decrease? Give reason your answer without any calculation. Calculation ஒன்றும் இல்லாம லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட் டு ரைட்னா இங்க, இது ரைட் டு லெஃப்ட் இல்ல, லெஃப்ட் டு ரைட்னா இங்க இருந்து இங்க வீச போறாங்க. இங்க இருந்து இங்க எப்படி வீச போதுனால ஒரு வெலோசிட்டி வர போகுதுன்னு சொல்லி சொன்னால், உங்களை கேட்ட கேள்வி வந்து இந்த டவுன்வர்ட் போர்ஸ் வந்து கூடுமா குறையுமான்றது கேள்வி. டவுன்வர்ட் போர்ஸ் கூடுமா குறையுமான்றதை டிசைட் பண்றது ப்ரெஷர் டிஃபரன்ஸ், ரைட்? ப்ரெஷர் டிஃபரன்ஸ் தான் போட போறீங்க. ப்ரெஷர் டிஃபரன்ஸ் போடே இல்லை, நீங்க எதை வச்சு கொண்டு கால்குலேட் பண்ணீங்க? half rho v squared போட்டீங்க. half rho v squared. ஓகே, கால்குலேஷன் இல்லாம சொல்றாங்க இப்படிதான். என்னென்றால் இது வந்து கூடும். ஏன் கூடும்னு சொல்லி சொன்னால், வடைய யோசிச்சு பாருங்க. இப்ப இவர் ரெஸ்ட்ல இருக்கைக்குள்ள இவற்ற வெலோசிட்டி என்னவோ அதே வெலோசிட்டி தான் இவருக்கும் இருக்க போகுது. யாருக்கும் இருக்க போகுது? ரிலேட்டிவ் டு ஆர். இப்ப வெலோசிட்டி வந்து இவருக்கு கூடிட்டுன்னு சொல்லி சொன்னா, இவற்ற வெலோசிட்டி வந்து கூடுமாக இருந்தா ரெண்டும் சேர்த்து செய்ய போகுது, ஆட் பண்ணப்படும். ஸோ டோட்டல் வெலோசிட்டி என்ன செய்யும்? கூடும். டோட்டல் வெலோசிட்டி வந்து கூடும்னு சொல்லி சொன்னா என்ன செய்யும்? ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து கூடும், ரைட்? இந்த இடத்துல இருக்க வெலோசிட்டி கூடும், அதே மாதிரி இங்க இருக்கிறது என்ன செய்யும்? நல்லா கூடும். அப்ப ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து என்ன செய்யும்? ஏற்படும். நம்மளா யோசிச்சு பாருங்க. ஏஆருக்கு ஏர்த் ரிலேட்டடா வெலோசிட்டி வந்து இங்க 10 மீட்டர் செகண்ட் நான் சும்மா போடும், ரைட்? இப்ப
கார் இந்த ரிலேட்டடான வெலோசிட்டி வந்து இந்த டிரெக்ஷன்ல 100 மீட்டர் செகண்ட் -1. இப்ப கார் ரிலேட்டடா இருக்கிற வெலோசிட்டி யாருன்ற வெலோசிட்டின்னு சொல்லி சொன்னால் ரிலேட்டடா போடணும். அதே மாதிரி இதுதான் எழுதுறது. ஏ வந்து என்ன இருக்க போகுது இந்த டிரெக்ஷன்ல 10, சி வந்து இந்த டிரெக்ஷன்ல 10, இசின்னு சொல்லி சொன்னா அந்த டிரெக்ஷன்ல 100, சாரி 10ல 100. ஸோ 110 அண்ட் இப்ப வரப்போகுது வெலோசிட்டி வந்து இதுல வரப்போகுது 110. வெலோசிட்டி வந்து கூடிக்குதுல்லோ. வெலோசிட்டி கூடினா நீங்க வேர்னியல் சீக்கிரம் நீங்க போடுற வெலோசிட்டி வந்து என்ன செய்ய போகுது? கூட போகும். அப்ப ப்ரெஸ் டிஃபரெண்ட் என்ன செய்யும்? கூடும். சரியா? அப்ப காத்து நாங்க இதெல்லாம் பார்த்து நாங்க ரெண்டால் காத்து வீசுற டிரெக்ஷன்ல வந்து நாங்க என்ன செய்வோம்? அதுக்கு ஆப்போசிட்டான டிரெக்ஷன்ல வந்து பிளேன் ஓட்டி கொண்டு போகணும்னு லாஸ்ட் பார்த்தோம். அப்ப நீங்க கல்குலேஷன் இல்லாம தான் சொல்லுவோம். இருந்தா நீங்க என்னோட போடுவீங்க b is equal to p2 is equal to a1 over a2 into bனால வந்தது. இந்த இடத்துல வெலோசிட்டி வந்து என்ன செய்ய போகுது? கூட போகுது. இந்த இடத்துல வெலோசிட்டி கூடிச்சுன்னா v2 என்ன செய்யும்? கூடும். v கூட v2 வந்து கூடும். ரைட்? v2 கூடிச்சுன்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்யும்? ப்ரெஷர் டிஃபரெண்ட் ஏற்பட்டு ஃபோர்ஸ் வந்து கூட பாக்குது. அடுத்த கேள்வி பாருங்க. என்ன சொல்லி கிடக்குது? When a car moves at high speed, the drag force Fp acting on the car due to air is given. இந்த கார் வந்து மூவ் பண்ணிக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த முன்பக்கம் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டா இருக்கு. ரைட்? இப்படி முன்பக்கம் மூவ் பண்ணதுன்னு சொல்லிச்சுன்னா இப்ப வெலோசிட்டி இன்க்ரீஸ் ஆக என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா டிராக் ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யும்? கூடும். டிராக் ஃபோர்ஸ் வந்து கூடும். எப்ப அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க? வெலோசிட்டி இன்க்ரீஸ் ஆக யாராலமான டிராக் ஃபோர்ஸ் வந்து கூடும். இப்ப என்ன ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஒரு வாகனம் ஒன்றுல, அதாவது மோட்டர் பைக் ஒன்று நீங்க போயிட்டுல நீங்க என்ன செய்யணும்னா ஒரு 20 கிலோமீட்டர் பவர்ல போறீங்கன்னா உங்களுக்கு பெருசா வழி வந்தோன்னு தள்ள போறது இல்லை. இதே நீங்க வந்து வெலோசிட்டியை கூட்டி 50க்கு போறீங்க, இன்னும் கொஞ்சம் கூட தள்ளுற மாதிரி இருக்கு, காத்து நிறைய அடிக்கிற மாதிரி இருக்கு. இதே வந்து 100 கிலோமீட்டருக்கு போனீங்கன்றது என்ன செய்ய மாட்டா உங்களை தள்ளுற மாதிரி இருக்கு. என்ன ரீசன்? வெலோசிட்டி, அதாவது வெஹிக்கிள் ரிலேட்டடா என்ன கூட போகும். யாருந்த வெலோசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். யாருந்த வெலோசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு உங்களுக்கு என்ன செய்ய போகுது? உங்களை நல்ல ஒரு அது வந்து மோதைக்குள்ள வந்து உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த கொலிஷனால உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்படும். அந்த ஃபோர்ஸ் தான் உங்களுக்கு என்ன இருக்க போகுது? ட்ராக் ஃபோர்ஸா இருக்க போகுது. இதுதானே அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன செய்ய போகுது? கூடும். வெலோசிட்டி இன்க்ரீஸ் ஆக வந்து ட்ராக் ஃபோர்ஸ் வந்து கூட போகுது. சரிதானே?
அப்ப அந்த டிராக் ஃபோர்ஸுக்குரிய ஈக்குவேஷன் வந்து பாருங்க, அதுக்காக தான் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா முன்பக்கத்தை வந்து ஒரு வளைவா வச்சிருப்பாங்க. என்ன ரீசன்னா டிராக் ஃபோர்ஸ் வந்து என்ன தாங்க இருக்க மாட்டா ஹாஃப் ரோ சிவி ஸ்கொயர் சி ரோன் சி ஓ ஏவி ஸ்கொயர். சரிதானே? சி இஸ் நோன் ஆஸ் த டிராக் கோஎஃபிஷியன்ட். சரிதானே? இது வந்து கோஎஃபிஷியன்ட். Drag coefficient. Rho is the density of air. A is the relative, sorry, effective force, frictional area. Frictional is the என்னது? Frontal. முன்பக்கம் நடக்கிற area of the car facing air and V is the speed of the car relative to air. இப்போ V என்று சொல்றது வந்து கவனமா இருக்கணும். என்னன்னு சொல்லிச்சோம்னா relative to the car. கார் சார்பாக என்னத்தின் வெலோசிட்டி ஆறுன்ற வெலோசிட்டியாக இருக்க போகுது. ஸோ காரின் வெலோசிட்டி கூடிச்சுன்னு சொல்லிச்சுன்னா V வந்து கூடும். என்ன சொல்லி சொன்னால் காரின் வெலோசிட்டி இன்க்ரீஸ் ஆக ரிலேட்டிவ் டு த கார் வெலோசிட்டி ஆஃப் என்னது என்ன செய்யும் கூடும். கூடிச்சுன்னு சொல்லிச்சுன்னா வெலோசிட்டி கூடினா என்ன செய்யும் டிராக் ஃபோர்ஸ் வந்து கூடும். Spoiler also change direction of air flow on vehicle on and reduce the drag coefficients. அப்ப என்ன செய்யலாம் சொல்லிச்சுன்னா இந்த சேப்பை வந்து மாத்திர மூலமாக என்ன செய்யலாம் சொல்லி சொன்னால் முன்பக்கத்துல சேப்பை மாத்திர மூலமாக என்ன செய்யலாம் அதுல போஸை வந்து என்ன செய்யலாம் நாங்க சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், இதே கேள்வி நான் முதல் செய்ய நான் நினைக்கிறேன். கதைக்க தேவையில்லை. So that C is dimensionless, பரிமாணம் ஒன்று இல்லை என்று காட்டலாம். அப்படி காட்டியும் C சப்ஜெக்டா மாற்றி போட்டு இந்த பரிமாணத்தை நீங்க போட்டுட்டீங்கன்னா சரி. C is equal to 2ft upon rho AV square. C வந்தது அது காண்போம். F1 சொல்றது வந்து என்ன இருக்க போகுது ஃபோர்ஸ் ml3 minus 2 ரோன்றது டென்சிட்டி. அப்ப ml minus 3 ஏன்றது ஏரியா L ஸ்கொயர் V ஸ்கொயர்னு சொன்னா L ஸ்கொயர் V minus 2 ஆக இருக்கு. ஸோ mm வெட்டப்பட்டுரும் L ஒரு L வெட்டப்பட்டுரும். இங்க L to the power 3 L to the power minus 3 வெட்டப்பட்டுரும். T to the power minus 2 வெட்டப்பட்டுரும். ஸோ என்ன இருக்க போகுது இது ஒரு பரிமாணம் இல்லை டைமென்ஷன் என்ன dimensionless. Okay, next question என்ன take C is equal to 0.3, A is equal to 1.4 meter squared, rho is equal to 1.2 kilogram meter minus 3 and V is 360 kilometer per hour. Calculate the drag force FT acting on the racing car mentioned below B. Assume that the air is stretched related to the ground. Saying எடுத்துட்டீங்களா எவ்வளவு வந்தது சேம் ஆன்சர். அது அப்ளை பண்ற மட்டும் தானே. எவ்வளவு வந்தது வெலோசிட்டி ஸோ FT வந்து எவ்வளவு வந்தது 2520 நியூட்டன். ஓகே, அடுத்த என்ன சொல்லி கிடக்குது the power அதுக்கு மேலே இருக்கணும். Calculate the power needed to overcome the drag force when the car is moving at the constant velocity 360 km per hour. பவருக்கு என்ன ஈக்குவேஷன் பவர் இஸ் ஈக்குவல் டு F into V. சரிதான், F into V. அப்ப நீங்க இந்த வெலோசிட்டியோட வரவணும் சொல்லிச்சுன்னா அவ்வளவு டிராக் ஃபோர்ஸ் வந்து இருக்க போகுது. டிராக் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸை நீங்க முன்னோக்கி கொடுப்பீங்களாக இருந்தால் டிராக் ஃபோர்ஸ் வந்து இந்த டிரெக்ஷன்ல தாங்குது, அதுக்கு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸை வந்து நீங்க முன்னோக்கி கொடுப்பீங்களாக இருந்தால் என்ன நடக்கும்னா ஒரு கான்ஸ்டன்ட் வெலோசிட்டியில வருது. அப்ப 360 கிலோமீட்டர் per hour வெலோசிட்டியில மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யணும்
ட்ராக் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸை வந்து எனக்கு கொடுத்து விட்டா சரி. அப்ப அதை கிரியேட் பண்றதுக்கு இன்ஜின் கெப்பாசிட்டி இருந்தா சரி. அப்ப இன்ஜின் பவர் வந்து என்ன இருக்கும் சொல்லி சொன்னால் ட்ராக் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் இன்டு அவட்ட வெலோசிட்டி. ட்ராக் ஃபோர்ஸ் எவ்வளவு வந்தது இன்டு 100 மீட்டர் -1 இரண்டே மாதிரி கூட பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இவ்வளவு வெட்டன்ட்டு 2.52 இன்டு 10⁵ வெட்டன்ட்டு வரும். பாருங்க ஆன்சர் சரியா வந்து சரி. ஓ போடலாம் 250 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லி கிடக்கு. The car starts from rest and achieve the speed of 360 km per hour. ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தானே அங்க போதும் 360 km per hour. A student argues that the average power needed to overcome air drag force is drag force in this process is where P is value calculated in C 3 above. அப்ப P இந்த அவரேஜ வந்து நாங்க இத போடலாம்னு சொல்லி சொல்றேன். Giving reason state whether you agree with the argument of the student. The car starts from rest and achieve a speed 360 km per hour. Student argued that the average power needed to overcome. நான் கண்டுபிடிச்ச பவர்ன்ற அவரேஜ் வந்து இங்க போடலாமோன்னு இருக்கு. போடலாம் ஏன் கன்ஸ்டன்ட் வெலோசிட்டியாக இருந்தாலும் அந்த ட்ராக் ஃபோர்ஸ் சொல்றது என்னது டிபெண்ட் பண்ணிருக்கு. ட்ராக் ஃபோர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணிருக்கிறது வந்து v ஸ்கொயர்ட் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. not proportional to the v. ft not proportional to ft proportional to v squared. v ல proportional v க்கு வந்து என்னவா இல்ல எனக்கு proportional to இல்ல. v க்கு proportional to இருந்தா தான் நாங்க என்ன செய்யலாம், v க்கு proportional to இவர் இருப்பாராக இருந்தா நாங்க p proportional to p ல அவரேஜ் போடக்கூடிய மாதிரி இருக்கு. அவங்க என்ன சொல்லிருக்காரு? Car start from rest and achieve the speed 300. Student argue that the power needed over. ட்ராக் ஃபோர்ஸ் சொல்றது வந்து டிபெண்ட் பண்ணிருக்க போறது அவருடைய வெலோசிட்டியில டிபெண்ட் பண்ணி மிச்ச ஒரு விஷயம் மாற போறது இல்லை. என்றால் வெலோசிட்டி தான் டிபெண்ட் பண்ணிருக்க போகுது. ஸோ வெலோசிட்டி வந்து ஆனா வெலோசிட்டின்னு ஸ்கொயர்ட்ல வந்து டிபெண்ட் பண்ணிருக்க போகுது. சரியா? அப்ப ட்ராக் ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யாதுன்னா வெலோசிட்டியோட சீராக கூடாதுன்னு சொன்னா எங்களுக்கு எப்படி ஒரு கிராஃப் வந்து வராது. எஃப்டிக்கும் பிக்கும் கிராஃப் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்டான கிராஃப் தான் வரப்போகுது. ஸோ ஒரு இன்க்ரிமெண்டான கிராஃபுக்கு நீங்க என்னத்தை கண்டுபிடிக்கலாது, அவரேஜை கண்டுபிடிச்சு நாங்க போடலாம். அவரேஜ் நாங்க இப்ப கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிச்சுன்னா கிராஃப் வந்து எப்படி வருமாக இருந்தா தான் எஃப்க்கும் பிக்கு நீங்க கிராஃப் வருவீங்க எப்படி வரும்னு சொல்லிச்சுன்னா இப்ப இதுக்கு யூஸ் பண்ணப்படுற ஃபோர்ஸோ ஏதோ ஒன்று சொல்லிச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்க போகுது, அதுல அவரேஜ் ஆரம்பத்தையும் இறுதியும் கூட்டி 2ஆல பிரிச்சு போட்டு விட்டீங்கன்னா அவரேஜ் வரும். அவரேஜ் யூஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து ப்ரொபோஷனல் 2 இருக்கும். இங்க ப்ரொபோஷனல் 2 இல்லையே, எஃப்டி ப்ரொபோஷனல் டு வி ஸ்கொயர்ட் அல்ல, வி ஸ்கொயர்டுக்கு தானே ப்ரொபோஷனல். அப்ப பவரோட அவரேஜ் நாங்க இங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா பவர் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது டிராக் ஃபோர்ஸ்ல, டிராக் ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வி ஸ்கொயர்ட்ல டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ வி ஸ்கொயர்ட்ல டிபெண்ட் பண்ணியிருந்தா இங்க என்ன செய்யலாம், அவரேஜ் யூஸ் பண்ணிடலாம்.
இந்த கேள்வி 4வது கேள்வி ஓகேயா இல்லையா? உங்களுக்கு ஓகேயா? ஓகே. அடுத்த கேள்வி. The power needed, அதை சரிங்களா வா செய்யுங்க வா. என்ன மாதிரி தோணுது? The power needed to overcome the frictional forces acting on the car is 48 kilowatt. Frictional forces வந்து overcome பண்ணணும் என்றால் 48 kilowatt. The energy released by burning 1 liter of petrol is 4 into 10 to the power 7 joule. 1 லிட்டர்ல வந்து எவ்வளவு எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணப்படுதா? 4 into 10 to the power 7 joule. And only 15% of this energy is used to move the car. காரை மூவ் பண்றதுக்கு 15% தான் யூஸ் பண்ணப்படுது. ஓகே, பவர் எவ்வளவு தேவைப்படுது? 48 கிலோவாட். சரியா? அப்படின்னா 48,000 watt வந்து தேவைப்படுது. ஓவர்கம் டு த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸஸ். த எனர்ஜி ரிலீஸ்ட் 1 லிட்டர்ல எவ்வளவு எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணப்படுது? 4 into 10 to the power 7 joule. அதுலயும் இந்த எனர்ஜியில 15%, ஸோ 15 upon 100 தான் நாங்க என்ன செய்யறோம்? டு மூவ் த கார். தான் மூவ் த கார். காரை மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணப்படுது. ஸோ 1 லிட்டர்ல எவ்வளவு வரப்போகுதுன்னு சொல்லுங்க. இந்த 60 into 10 to the power 5. 6 into 10 to the power 6. 1 லிட்டர்ல உங்களுக்கு 6 into 10 to the power 6 ஜூல் தான் என்னத்துக்கு யூஸ் பண்ணப்படுது? காரை மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணப்பட போறிய
எனர்ஜியாக இருக்கு. ஓகே, when the car is traveling at constant speed 360 kilometer per hour, so 360 kilometer per hour ஓட போகுதுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு ட்ராக் ஃபோர்ஸ் வந்தது? சாரி, 2520 பேட்ச் என்ன இவ்வளவு பேட்ச் இல்ல, அது ஃபோர்ஸ். ஓகே, பேட்ச் எவ்வளவு வந்தது? 250 கிலோவாட். பாருங்க, ரெண்டு விஷயம் நடக்க போகுது. ஒன்று, இங்க இன்ஜின் வந்து ஒர்க் பண்றது ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸை வந்து என்ன செய்யணும், ஓவர் கம் பண்ணணும். அதே நேரம் ட்ராக் ஃபோர்ஸை வந்து என்ன செய்யணும், ஓவர் கம் பண்ணணும். அதை யாரால வர ட்ராக் ஃபோர்ஸை வந்து ஓவர் கம் பண்ணணும், அதே மாதிரி டயர்ல உருவாக்கப்படுற ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து என்ன செய்யணும், ஓவர் கம் பண்ணணும். ரெண்டு விஷயத்துக்கு வந்து என்ன செய்யணும், இன்ஜின் வந்து ஒர்க் பண்ணணும். அதாவது ஒரு கார் எடுத்தீங்கன்னா கார் எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒன்று ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து என்ன செய்யணும், ஓவர் கம் பண்ணணும். ரைட், அதே மாதிரி ட்ராக் ஃபோர்ஸையும் வந்து என்ன செய்யணும், ஓவர் கம் பண்ணணும். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லி சொன்னா இப்ப இவர் வந்து முன்னோக்கி அங்க பின்னோக்கி கொடுக்கறது தானே இவர் முன்னோக்கி கொடுக்க போறாரு. அப்ப அங்க பின்னோக்கி நான் குறிக்கிறேன் ஃபிரிக்ஷன், இதால வர ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸஸ். ரைட், அது ரெண்டையும் ஓவர் கம் பண்றதுக்கு வந்து என்ன செய்யணும், என்ஜின் ஒர்க் பண்ணணும். இதுக்கு இன்ஜின் வந்து எவ்வளவு பவர் யூஸ் பண்ணுது? 250 கிலோவாட் யூஸ் பண்ணுது. ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு எவ்வளவு பவர் வந்து யூஸ் பண்ணப்படுது? 48 கிலோவாட். மொத்தமா இன்ஜின் எவ்வளவு பவரை வந்து அப்ப ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும்? 50 ஜூலா? இப்படியா? அப்ப 252 கிலோவாட் பிளஸ் 48 கிலோவாட், இவ்வளவு பவரை வந்து என்ன செய்யணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ டோட்டலா கூட்டி விட்டீங்கன்னா எவ்வளவு? 300 கிலோவாட் பவரை ப்ரொடியூஸ் பண்ணணும் இன்ஜின். என்னத்துக்கு? மூவ் பண்ண வேணுமாக இருந்தா. ஓகே, ஆனா ஒரு லிட்டரை யூஸ் பண்ணி எவ்வளவு? 3 into 10 to the power 5 ஜூல் per second. ஒரு லிட்டர் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது எவ்வளவு? ஓகே, அப்ப கூட தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அப்ப கிட்டத்தட்ட பாருங்க, இது இந்த 2 மடங்கு தான் இவர். ஒரு லிட்டர்ல 6 இன்டு இதை நான் எழுதலாம்ல, 60 into 10 to the power 5 ஜூல் எழுது. ஆனால் மூவ் பண்றதுக்கு ஒரு செகண்ட்ல மூவ் பண்றதுக்கு எவ்வளவு? 3 into 10 to the power 5 ஜூல் தேவை. அப்படியே சொல்லி பாருங்க, இவர் மூவ் பண்ணணும்னா எவ்வளவு எனர்ஜி, எவ்வளவு பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளவு பவரை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது ஒரு செகண்ட்ல எவ்வளவு பவரை ப்ரொடியூஸ் பண்ணினா தான் இவர் மூவ் பண்ணுவார். அப்போ 3 into 10 to the power 5 ஜூல்ன்றது 3 தானே வரும். ஓ தெரியாது, நாங்க போட்டோம். 3 into 10 to the power 5 ஜூல ப்ரொடியூஸ் பண்ணணும் ஒரு செகண்ட். மடியா பாருங்க, ஒரு செகண்ட்ல 3 into 10 to the power 5 ஜூல ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் ஒரு செகண்ட்ல வந்து என்ன வெலோசிட்டியோட போற 100 மீட்டர் செகண்ட் மைலோட போற. அப்படியே என்ன மீனிங்? ஒரு செகண்ட்ல வந்து 100 மீட்டர் வந்து போற. 100 மீட்டர் போறதுக்கு எவ்வளவு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும்? 3 into 5. அவர் கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால் கிலோமீட்டர் பெர் லிட்டர், ஒரு லிட்டர்ல எத்தனை கிலோமீட்டர் போவாருன்னா கேட்டு. அப்போ ஒரு செகண்ட்ல 100 மீட்டர் போவாராக இருந்தால் 1000 மீட்டர் போகணும், 1000 மீட்டர் போகணும்னா எத்தனை செகண்ட் எடுக்கும்னு பார்க்கணும். எத்தனை செகண்ட் எடுக்கணும்னு பார்த்தால் அந்த செகண்டை கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும்? இதை மல்டிப்ளை பண்ணி 100 டிவைட் பண்ணும். ஸோ 10 செகண்ட் எடுக்கும். விளங்குதா? ஒரு செகண்ட்ல அவர் போற தூரம் வந்து 100 மீட்டர். ஸோ 1000 மீட்டர் போகணும் மட்டும் எத்தனை செகண்ட் எடுக்க மாட்டா? 10 செகண்ட் எடுக்கும். அந்த 10 செகண்ட் அவர் ஒர்க் பண்ணினா தான் என்ன செய்வார்? 1 கிலோமீட்டர்ன்ற விஷயத்துக்கு போகும். 10 செகண்ட் ஒர்க் பண்ணணும்னா அவர் எவ்வளவு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணும் சொன்னால் ஒரு செகண்ட்ல எவ்வளவு எனர்ஜி என்று சொன்னால் 10 செகண்டுக்குரிய எனர்ஜி வந்து என்னவா இருக்கும்? 30 into 10 to the power 5 இருக்கும். ஏற்றுக்கொள்றீங்க? ஒரு செகண்ட்ல எவ்வளவு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற? 3 into 5. அப்ப 10 செகண்ட்ல எவ்வளவு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற?
30 into 10 to the power 5. சரிதானே? இது 1000 கிலோமீட்டர் போகணும்னு சொல்லி சொன்னால், அதாவது சாரி 1000 மீட்டர் போகணும்னா எவ்வளவு எனர்ஜி தேவை? ஆனா ஒரு லிட்டர்ல வந்து எவ்வளவு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணப்படுது? 60. ஸோ உங்களுக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படும் சொல்லுங்க? ஹாஃப் லிட்டர். ஸோ அப்ப இப்ப சொல்லுங்க, ஒரு லிட்டர் பேர்ன் ஆகிச்சுன்னு சொல்லிச்சுன்னா எத்தனை கிலோமீட்டர் போகும்? ஒரு லிட்டர் பேர்ன் ஆகிச்சுன்னு சொல்லிச்சுன்னா எத்தனை கிலோமீட்டர் போகும்? 2 கிலோமீட்டர் போகும். ஸோ 2 கிலோமீட்டர் பெர் லிட்டர். அப்ப வடியா கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு லிட்டர் பேர்ன் ஆகிக்க உங்களுக்கு எவ்வளவு எனர்ஜி வரும்னு சொல்லி சொன்னால் 60 into 10 to the power 5 joule. இப்ப ஒரு கிலோமீட்டர் போகணும்னு சொல்லி சொன்னால் 30 into 10 to the power 5 ஜூல் தேவை. அப்ப எத்தனை லிட்டர்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஹாஃப் லிட்டர் வரும். இது எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும்? ஹாஃப் லிட்டர். சரிதானே? ஹாஃப் லிட்டர்ல வந்து உங்களுக்கு 1 கிலோமீட்டர் போகுமாக இருந்தால் 1 கிலோமீட்டர் போய் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஹாஃப் லிட்டர்ல வந்து 1 கிலோமீட்டர் போகுமாக இருந்தால் அப்ப 1 லிட்டர் பேர்ன் ஆக இல்லை. கிலோமீட்டர் போ லிட்டர் சொல்லிச்சுன்னா என்ன? 1 லிட்டர்ல எத்தனை கிலோமீட்டர் போகும்? ஸோ ஹாஃப் லிட்டர்ல வந்து 1 கிலோமீட்டர், ஹாஃப் லிட்டர்ல வந்து 1 கிலோமீட்டர் போகும். ஆகவே 1 லிட்டர்ல வந்து 2 கிலோமீட்டர் போகும். ஆகவே 2 கிலோமீட்டர் பெர் லிட்டர். திருப்பி சொல்றவங்க எங்களுக்கு என்ன செய்யறாங்க? பாருங்க, ஒரு லிட்டர் பேர்ன் ஆயிட்டுல எவ்வளவு எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது? 400 in the power 7. அதுல 15% தான் என்ன செய்யுது? மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணப்படுது. 15% என்ன? 3 into 10 to the power 6 ஜூல். ஒரு லிட்டர்ல எவ்வளவு எனர்ஜி தான் மூவ் பண்றதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணப்படுது, இல்ல யூஸ் பண்ணப்படுது, ரைட்? இப்ப ஒரு கார் வந்து முன்னோக்கி மூவ் பண்ணு சொல்லிச்சுன்னா என்னென்ன ட்ராக் ஃபோர்ஸ் வருதுன்னு சொல்லிச்சுன்னா வந்து யாரால வருது? அந்த ஃபிரிக்ஷனால வருது. யாரால வர்றதை ஓவர் கம் பண்ணணும்னா எவ்வளவு வெட் தேவைப்படுது? 252 கிலோ வெட் தேவைப்படுது. ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு எவ்வளவு வெட் தேவைப்படுது? 48 கிலோ வெட். வெட் பவர் தான் இது. அப்ப டோட்டலா எவ்வளவு பவர் தேவைப்படும்னு சொல்லி சொன்னா ஓவர் கம் பண்ற மொத்த ஃபிரிக்ஷனல் என்னது ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு எவ்வளவு வெட் தேவைன்னா 300 கிலோ வெட் வந்து அதை என்ன செய்யணும்? என்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். 300 கிலோ வெட்னு சொல்றது வந்து என்ன இருக்க போது? 300 into 10 to the power 5 ஜூல் பெர் செகண்ட் எழுதலாம் இல்லையா? டோட்டல் பவர்ன்றதை இப்படி எழுதலாம் இல்லையா? அப்ப அதுல மீனிங் என்ன? 1 செகண்ட்ல 3 into 10 to the power 5 ஜூல வந்து இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அந்த மீனிங் என்ன? ஒரு செகண்ட்ல 3 into 10 to the power 5 ஜூல இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனால் ஒரு செகண்ட்ல வந்து இன்ஜின் மூவ் பண்ற தூரம் எவ்வளவு? 100 மீட்டர். 360 கிலோமீட்டர் போக இருக்காரு. அதோட மீனிங் என்ன? அதை நாங்க மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் மாத்திரம் 100 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன். அதோட மீனிங் 1 செகண்ட்ல 100 மீட்டர் போகும். அப்ப இவர் வந்து 1000 மீட்டர் போகணும்னா எத்தனை செகண்ட் எடுக்க மாட்டா? 10 செகண்ட். ஸோ 10 ஒரு செகண்ட்ல வந்து இவ்வளவு எனர்ஜி வந்து தேவைப்படுது. ஆகவே 10 செகண்ட்ல எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதுன்னு சொல்லிச்சுன்னா 30 into 10 to the 5 ஜூல் வந்து தேவைப்படுது. இதுதானே? அப்ப 30 into 10 to the 5 ஜூல் தேவைப்படுது 1 கிலோமீட்டர் போறது. அப்ப 30 into 10 to the power 5 ஜூல் தேவைன்னு சொல்லி சொன்னா எத்தனை லிட்டர் பேர்ன் ஆகும்? ஒரு லிட்டர் பேர்ன் ஆகினா 60 into 10 to the 5 ஜூல் தான் வருது. 30 into 10 to the 5 ஜூல் பேர்ன் ஆகணும்னு சொல்லி சொன்னா எத்தனை லிட்டர் தேவை? அரை லிட்டர். ஸோ அரை லிட்டர்ல எவ்வளவு தூரம் போகலாம்? 1 கிலோமீட்டர் போகலாம். ஆகவே 1 லிட்டர்ல எவ்வளவு தூரம் போகலாம்? 2 கிலோமீட்டர் போகலாம். ஸோ கிலோமீட்டர் per லிட்டர் 1 கிலோமீட்டர் per சாரி 2 கிலோமீட்டர் per லிட்டர். ஒரு லிட்டர்ல எவ்வளவு தூரம் போகலாம்? 2 கிலோமீட்டர். அதான் கொஸ்டின். 100% எஃபிஷியன்சி சொல்லிச்சுன்னா ஃபுல்லா யூஸ் பண்ணப்படும். 1 லிட்டர்ல வந்து 4 தர 10 4 into 10 to the 7 ஜூல் சொல்லிச்சுன்னா அவ்வளவு யூஸ் பண்ணப்பட்டா 100% எஃபிஷியன்சி. இதுல எத்தனை பெர்சென்ட் எஃபிஷியன்சினா 15%.
கிலோமீட்டர் பர் லிட்டர்னு சொல்லிச்சுன்னா ஒரு லிட்டர்ல எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு தான் கொடுக்கும். ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர்னு கொடுக்க கூடாது. ஒரு லிட்டர்ல எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னா கண்டுபிடிச்சிருக்கணும். ஒரு லிட்டர்ல எத்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர். அடுத்த கேள்வி. If wind is blowing horizontally relative to the ground from left to right with a constant velocity of 10 meters per second minus 1, left to right, calculate the power needed to overcome the drag force when the car is traveling constant velocity 360 km per hour. Give your answers to the nearest integers in flow. What is saying about drag force தான் கேட்டிருக்காரு. என்ன வந்தா drag force க்கு ஈக்குவேஷன் என்ன? ft sorry பவர் கேக்குறாங்கன்னு சொல்லிச்சுன்னா பவர் இஸ் ஈக்குவல் டு ft இன்டு v தானே. இந்த v என்றது என்ன? இந்த v என்றது என்ன? காரின் வெலோசிட்டி. இந்த v என்றது என்ன? காரின் வெலோசிட்டி. இதுல நாங்க ft ல ஆட் பண்ண போற v என்ன? half v ஸ்கொயர் half c rho a v ஸ்கொயர் a rho ஸ்கொயர். இதுல விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. இந்த v ன்னு சொல்றது வந்து யாருன்ற வெலோசிட்டி டிராக் ஃபோர்ஸ் கிரியேட் பண்றதா. சோ யாருன்ற வெலோசிட்டி அதாவது யாருன்ற கார் ரிலேட்டடான வெலோசிட்டி தெரியும். அதுல தெளிவா தந்திருக்கோம். நீங்க பாருங்க அதை போய் பாத்தீங்கன்னா தெரியும். அது v ன்னு சொல்றது என்ன? கார் ரிலேட்டடான யாருன்ற வெலோசிட்டி. v என்று சொல்றது என்ன? காருன்ற வெலோசிட்டி. இப்ப half into c வந்து தந்துருக்காரா 0.3 into a வந்து 1.4 into rho வந்து தந்துருக்கார் 1.2 into velocity v என்றது என்னவா இருக்க போகுது? எவ்வளவு இருக்கு v? 110 110 கார் 100 கிலோமீட்டர் 100 மீட்டர் செகண்ட் மைனஸ் வருது. விண்ட் வந்து வருது 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஆகுது. ஸோ ரெண்டு ஒன்று கொண்டு ஆப்போசிட். ஸோ என்ன செய்யணும்? ரிலேட்டிவ் வெலோசிட்டி வந்து கூட்டப்படும். இதை கண்டுபிடிச்சு தான் இதுல ஒன்று நீங்க ஆட் பண்ணணும். கொடுங்க.
வந்து என்ன ஆன்சர் வந்து 305 ஆன்சர் செக் பண்ணிக்கணும். இருக்கா ஃபர்ஸ்ட் ஆன்சர் இருக்கு. ஓகே. இல்ல எல்லா கேள்வியும் விளங்கினா இதுல என்ன பிரச்சனை வந்து என்ன மாதிரி எல்லாம் ஓகே செய்து பார்க்கணும் பட் செய்து பார்க்க திருப்பி செய்து பாருங்க. இப்ப இதே மாதிரி கேள்வி தான் 2006 நினைக்கிறேன். அது ஒரு கடும் செய்யுங்களா செய்தீங்களா 2006 கொஸ்டின் பாருங்க. Bernoulli's equation for a fluid flow can be written as P plus half of V squared H rho G constant, where all symbols have their usual meaning. Applying dimensional analysis only to the term half rho V squared so that the dimension of pressure. Half rho V squared என்றது என்னது ப்ரெஷர் டைமென்ஷன் என்று கண்டுபிடிக்கணும். ஸோ இவற்ற டைமென்ஷனை கண்டுபிடிச்சோம்னா ரோக்குரிய டைமென்ஷன் என்ன எம் எல் மைனஸ் த்ரீ பி என்றது எல் ஸ்கொயர் டி மைனஸ் டூ. இதை நாங்கள் போட்டோம்னா என்ன போகுது எம்எல் மைனஸ் ஒன் டி மைனஸ் டூ. இது என்னதுக்குரியது ப்ரெஷருக்குரிய டைமென்ஷனா இருக்கும். அந்த பிரச்சனை தானே இந்த கேள்வி நீங்க செய்யலையா? சேம் கொஸ்டின் தான், அதே மாதிரியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு 5 மினிட்ஸ் தரவா நீங்க ஜீரோ நீங்க ஒரு கேள்வி வாசிங்க. உங்களோட வாசிச்சாதான் நான் சொல்ற கூடாங்க. அதேதான் பாருங்க, எக்ஸ்ட்ராக்கு எல்லாமே அதே மாதிரி தான் போடும், ஒரு மாற்றம் இல்லை. கவனிச்சு கொள்ளுங்க. Figure shows a cross-sectional area of cross-section of a wing of an aeroplane which is moving through air horizontally to the left at the constant velocity v related to the ground. Ground related வந்து என்ன velocity போகுதா? ஏரோப்ளேன் வந்து கிரவுண்ட் ரிலேட்டடா லெஃப்ட் சைடால v என்ற வெலோசிட்டியோட போகுது. ஸோ அப்ப ஏஆர் வந்து என்ன செய்யும்? ரைட் சைட்ல சேம் வெலோசிட்டியோட போகும். சரியா? அப்ப இது நேரடியாக தெரியணும். ஏரோப்ளேன் ரிலேட்டடா ஏஆர் வந்து என்ன ரெண்டுக்கு நீ போட பிரச்சனை இந்த டி என்று போடுறேன். பிளேன் ரிலேட்டடா ஏ இந்த வெலோசிட்டி வந்து அந்த டிரெக்ஷன் v இருக்க போகும். எப்ப இவர் ரெஸ்ட்ல இருந்தா மாதிரி யார் வந்து ரெஸ்ட்ல இருந்தா மாதிரி, ரெஸ்ட்ல இல்லையான்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன அந்த அவற்றை வெலோசிட்டி சேர்த்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ரிலேட்டிவ் வெலோசிட்டி வந்து ஆட் பண்றதெல்லாம் சரியா கவனமா தெரியும். Right? First question, what is the magnitude and direction of the velocity of AR at a point x related to the plane? Assume that AR is rest related to the ground. அதான் இதுதான் ரைட். போட்டோ எடுக்க தெரியும். நம்மளோட போட்டோ எடுத்தால்
மார்க்ஸ் வந்து குறையிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கா சரிதானே. Next question, as shown in the figure, the cross-sectional area of the tube of flow exists away from wings is A1. அதான் சொல்லிக்க பாருங்க, விங்ஸ்ல இருந்து தூரம் away from wings சொல்லினா விங்ஸ்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல அப்படின்னா என்ன மீனிங், விங்ஸோட விங்ஸுக்கு மேற்பகுதியில இருக்கிற பகுதியில என்ன செய்யும், கொஞ்சம் குறுக்கு விட்ட பிறகு மாறுறதா இருக்கு. இந்த away என்று சொல்ற விஷயம் ஏன் சொல்றாருன்னு சொல்லினா இந்த இடத்துல இருக்கிறதும் நம்ம கவனிங்க, தூரத்துல இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் சேம் வெலோசிட்டி ரைட். Flow exists away from the wings is A1 and the corresponding area of the same tube of flow over the top surface of the wings is at same level ல இருக்கிற same தானே, சேம் டியூப், அதே டியூப், அதாவது ஒரு டியூப், அது மோட்டர் போற டியூப் மாதிரி கன்சிடர் பண்ணணும். அப்படின்னா நாங்க என்ன செய்யலாம், ஸ்டெடி ஃப்ளோ அடுத்தது ஒரே ஸ்ட்ரீம் லைன் தான் நாங்க என்ன செய்யலாம் கன்சிடர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அண்ட் A1 A2 1.2 வந்து write down an expression for the speed v dash of air passing over the top of surface of the wing related to the aeroplane in terms of v. இந்த velocity வந்து v, air இந்த velocity v இருக்க போகுது, இந்த இடத்துல velocity v dash. v dash குரிய ஒரு இது எழுதலாம், என்னது continuity equation a1 v1 is equal to a2 v2. இப்போ a இந்த இடத்துல cross section area a1, இந்த v velocity, அங்க a2 velocity, அங்க v dash. So a2 cross sectional area into v dash. So a1v upon a2 upon. Write down an expression na சொல்லிருக்காரா, write down an expression for the speed v dash of air passing over the top surface of the wings related to the airplane or aeroplane in terms of v. Okay இல்லையா, நான் கதைக்கிற விஷயம் நாங்க அடுத்து வருவோம். பிரிண்ட் பண்ணிட்டீங்களா, இல்லை இந்த இது எடுத்த நீங்க இந்த இது வந்து எடுத்த நீங்க வெப்சைட்ல எடுத்துங்க, போன்ல இருக்கா, ஃபோல்டர் இருக்குதா, ஸ்கீமா இது ஸ்கீல்ஸ் நைன்டீன் 95ல இருந்து அதுக்கு முன்னாடி இல்லையா, தமிழ் மீடியம் இருக்கா, ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கும், ஃபோல்டர் என்ன வச்சிருக்கீங்களா, அனுப்பி விட்டுருக்கீங்களா. ஓகே, அடுத்த பாருங்க சி பார்ட். If the plane has a mass of 2.6 into 10 to the power 5 kilogram, plane the mass வந்து எவ்வளவு 2.6 into 10 to the power 5 kilogram and total effective surface னா அதான் விளக்கமா யூஸ் பண்ணணும். Surface area of both wings, ரெண்டு விங்ஸ்லயும் ஏரியா இருந்திருக்கு எவ்வளவு 250 meters square. Calculate the minimum value of velocity necessary for the aeroplane to just lift off the ground. மேல பிளேனை தூக்கணும்னு சொன்னா மினிமம் என்ன வெலோசிட்டியோட போவோம். சரி, முதலாவது மேல பிளேனை தூக்கணும்னா என்னென்ன விஷயம் பார்ப்போம். சரியா, என்ன விஷயம்னு சொல்லி சொன்னா இதுல ஒரு ஏரோப்ளேன் இருக்குன்றால் ஏரோப்ளேன் இப்படி வருது, ஏரோப்ளேன்ல வெயிட் தான் சொல்லணும். சரியா, மேல என்ன செய்யும், ஒரு லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து என்னதால வரும், பிளஸ் டிஃபரண்டால வந்து லிஃப்ட் ஃபோர்ஸ் வரும். அந்த லிஃப்ட் ஃபோர்ஸும் என்னதும் எம்ஜிஎம் வந்து ஈக்குவலா இருக்கிற டைம் மட்டும் என்ன செய்யும், வெளி கிளம்ப எத்தனிக்கும். நம்மளால கதைக்கிற விஷயம். ஸோ எஃப் லிஃப்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு அவருடைய வெயிட்டாக இருக்கும்போது வேற ஏதாவது ஃபோர்ஸ் செக் பண்ணுமா இல்லையே.
யோசிச்சு பாருங்க. ஒரு பிளேன் வந்து ஓடிக்கொண்டு போகுதுன்னு சொன்னால் மேல் நோக்கி எழும்ப போகுதுன்னு சொன்னால் அப்படி வெயிட்டுக்கு ஈக்குவலான லிஸ்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் என்ன செய்யும்? ட்ராக் ஃபோர்ஸ் வந்து பற்றி சொல்லிடுதாங்க. இல்லையா? சரி, அப்ப இப்ப கண்டுபிடிக்கிறதானே லிஃப்ட் ஃபோர்ஸ் சொல்றது என்னவா இருக்க போகுது? ப்ளஸ் டிஃபரன்ஸ் இத P2 and 4 இந்த இடத்துல P1 and 4 இந்த இடத்துல இருக்க ப்ரெஷர் தான் இந்த இடத்துல இருக்க ப்ரெஷர் ப்ரெஷர் P1 minus P2 into ஏரியா, அதாவது டோட்டல் ஏரியா ஆஃப் த விங்ஸ். டோட்டல் ஏரியா ஆஃப் த விங்ஸ் எவ்வளவு? A into பிளஸ் இது வந்து ஃபோர்ஸ் என்ன இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்க போகுது? mg என்று வரப்போகுது. ஸோ P1 P2 கண்டுபிடிக்கலாம் தானே. என்ன கண்டுபிடிக்க? P1 P2 பெர்னலிஸ் ஈக்குவேஷனை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா P1 P2 வந்து இல்ல வீடாச முதல்ல கண்டு வைப்போம். வீடாச கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன போகுது? A1 A2 வந்து 1.2 வந்துருக்காங்க. B வந்து எவ்வளவு? B தான் கொஸ்டின். என்ன வெலோசிட்டியோட மூவ் பண்ணணும் தான் கொஸ்டின். ஸோ வீடாச வந்து நான் வீடாச கண்டுபிடிச்சிட்டேன் 1.2 B என்று. அடுத்தது இவன் ஏரோப்ளேன் வெலோசிட்டி வந்து தெரியும், B என்று தெரியும். சரி, அப்ப இந்த இடத்துல இருக்க ஏஆர் வெலோசிட்டி B, இந்த இடத்துல இருக்க வெலோசிட்டி வந்து 1.2 B. ஸோ நீங்க என்ன பெர்னலிஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி P1 minus P2 எடுங்க. எடுத்துனீங்களா? Point 6. So V square. ரெண்டுன்னா 184. சரி வந்து
2 into 10 to the power 5 and 1 into 4 into 10 to the power 4. Sorry? 200. என்னண்டு சரி இப்போ 0.6 பிரச்சனை தானே 0.2 2.2 250 ஓகே அங்கால எழுதுறது ஓகே தானே இங்க பாருங்க இதை கொண்டு வந்து இதால டிவைட் பண்ணீங்கன்னால் 0.6 0.2 2.2 250 250 சொன்னா 10 to the 5 ல இருக்குது இங்க ஒரு 10 இருக்குல்ல 10 to the 5 ஒரு 10 எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 100 1000 எடுக்கணும் என்ன 1000 எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க 200 எடுக்கணும் அப்படின்னா 10 to the 5 இருக்குது நீங்க 1000 எடுத்தா தான் 4 times சுருக்கல்ல சுருக்கல்ல திருப்பி காட்டுறோம் பாருங்க So v squared இங்க இருக்க போது அங்க 2.64 into 10 to the power 5 10 upon 0.6 into 0.2 2.2 into 250 சரியா இப்ப வந்து நான் 1000 இதுல வர போறேன்னா 20 இங்க எடுத்துக்கலாம் அப்படி என்ன வந்துடும் ஃப்ரீயாக வந்துடும் 1000 டிவைட் பண்ண என்ன எத்தனை வரும் 250 into 4 times இதுதானே இப்ப 22 ஆல இதை டிவைட் பண்ண மாதிரி சொல்லிச்சுன்னா உங்களுக்கு 2.4 வரும் 22 into 24 2.4 தான் இருக்கும் வேற 264 என்றால் 1.4 1.400 சரியா 1.4 22 16 4 8 4 2 1.4 வராது 1. இல்ல டிவைட் பண்ணப்படாது தெரிஞ்சிருங்க அங்க 22 சொல்லி சொன்னால் இது 2.64 தானே அப்ப 64 சொல்லிச்சுன்னா 6 ஆல டிவைட் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதை 6 ஆல டிவைட் பண்ணலாம் 6 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4. 6 24 2 6 44 4.4 ஸோ இதை 2.5 பண்ணீங்கன்னா 200 வரும் 2 கட் ஆயிடும் 0.1 வரும் ஸோ v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 வர போதுன்னா 2 போக 400 வரும் ஸோ v ஈக்குவல் டு 100 meters கம்பைன் வரும் அப்போ 400 ஸோ v is equal to 20 meters கம்பைன் பண்ணுவோம் ஓ 200 meters கம்பைன் பண்ணுவோம் ஸோ வெலோசிட்டி வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க எந்த வெலோசிட்டியோட அவர் ஓடும் 200 meters மைல்ஸோட ஓடினா தான் என்ன செய்யலாம் அவர் மட்டுமட்டா மேல் நோக்கி உயருவார் தெரியும் விளங்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லி கிடக்குது the aeroplane starts at rest on the runway and applies a constant horizontal driving force of 6 into 10 to the 6 Newton from its engines என்ஜினால என்ன ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்படுது முன்னோக்கி if the average drag force due to air is 7.2 into 10 to the 5 Newton how far does the aeroplane have to travel along the runway in order to achieve the speed v அதாவது இந்த ஸ்பீடை வந்து பரவணும்னு சொல்லி சொன்னா எவ்வளவு தூரம் ஓடணும் மட்டும் கேட்டிருக்கேன் 200 மீட்டர்ஸுக்கு மைனஸ் பண்ண அவர் ரீச் பண்ணணும்னு சொல்லி சொன்னா அவ்வளவு தூரம் ஓடும் அங்க அந்த ஏரோப்ளேன்ல பாக்குற போர்ஸ் பார்த்தோம்னா ட்ராக் போர்ஸ் ஆக போது என்ஜின் வந்து என்ன செய்யுது ஒரு போர்ஸ் வந்து
முன்னோக்கி கொடுக்குது. அப்ப என்ன நடக்க போகுது? எபிசி கூட எம்ஏ வச்சு நீங்கள் ஆக்சிலரேஷனை கண்டுபிடிங்க. ஏரோப்ளேனுக்கு எபிசி கூட எம்ஏ வச்சு ஆக்சிலரேஷனை கண்டுபிடிங்க. அப்ப இந்த டிரெக்ஷனை வந்து ஏரோப்ளேன் கொடுக்குற போஸ்ட் வந்து என்னது? 6 into 10 to the power 6 Newton minus drag force எவ்வளவு? 7.2 into 10 to the power 5 into m வந்து எவ்வளவு? mass எவ்வளவு? 2.64 into 10 to the power 5 into acceleration. acceleration கண்டுபிடிச்சா தான் எவ்வளவு டைமுக்குள்ள வந்து அவர் எவ்வளவு தூரம் ஓடணும்ன்றது தெரியும். 200 meters மைண்ட் பண்ணப்படுறது. So 10 to the power 5, 10 to the power 5, 10 to the power 5 பட் 10 minutes. So 60 minus 7.2 upon 2.64 into 8. 6 and 7.2 கழிச்சுட்டீங்கன்னா 52.8 இல்லையா? 6.64. ஸோ இதுல 2 மடங்கு மாதிரி இருக்குது. 20 20 ஏன்னா 20 மீட்டர்ஸுக்கு -2 வந்து. ஸோ ஆக்சிலரேஷன் வந்து 20 மீட்டர்ஸுக்கு -2. ஸோ நாங்க என்ன செய்யலாம்? s equal to ut plus half at squared பாவச்சோம்னா 8 ஸ்கொயர் வராது என்ன? டைம் தெரியா? ஸோ v squared is equal to 2s பாவச்சீங்கன்னா ஃபைனல் வெலோசிட்டி 200 ரீச் பண்ணணும். இனிஷியல் வெலோசிட்டி 0. 2 into 20 into எவ்வளவு தூரம் மூவ் பண்ணணும் தான் கொஸ்டின். So 200 into 200 upon 2 into 20 is equal to s 10 100. So எவ்வளவு தூரம் ஓடணும்? 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் ஓடினா தான் என்ன நடக்கும்? 1 கிலோமீட்டர் ஓடணும். கிலோமீட்டர்ல எவ்வளவு இருக்கு? இல்ல ரன்வே தான் இருக்கு. அப்ப எவ்வளவு கிலோமீட்டர் ஓடணும்? 1 கிலோமீட்டர் சாரி 1 கிலோமீட்டர் ஓடணும். உண்மையான ரன்வேயும் அப்படிதான் இருக்கு. 1 கிலோமீட்டர் இருக்கு ஏன்னா உண்மையான சொல்லி தானே. So next question பாருங்க. The cross-sectional area of the wings in the cross-sectional area aeroplanes, the wings of the aeroplane which is moving 10 degree to the horizontal just after takeoff is shown in the figure. அது என்ன நடக்குதுன்னா டேக் ஆஃப் மேல் எழும்பினோன்னு என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஆங்கிளுக்கு வந்து என்ன செய்யுது? மாறும். ஒரு ஆங்கிளுக்கு போஸ். ஏன் ஆங்கிளுக்கு போகணும்னு பாருங்க. இதுல தாக்குற போர்சஸ் பாருங்க. சரியா? மற்ற தூரம் இல்லை. இதுல பாருங்க என்னன்னா 10 டிகிரி சாயுதண்ட என்ன ரீசன் பாருங்க. வெயிட் எங்க நோக்கி இருக்க போகுது? கீழ் நோக்கி இருக்க போகுது. நான் விங்ஸை கீழ நான் ஐரோப்பியா நீங்க யோசிக்கணும். ரைட்? அந்த விங்ஸ்ல உருவாக்கப்படுற போர்ஸ் சொல்றது வந்து ப்ரெஷர் டிஃபரெண்டாக ஏற்படுத்தப்படுற போர்ஸ். அந்த போர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா சர்ஃபேஸுக்கு வெர்டிகலா இருக்கு, சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா. சர்ஃபேஸ் எப்படி இருக்குது? எப்படி அதுக்கு பெர்பெண்டிகுலரா தான் இருக்க போது எஃப். லாஸ்ட் கிளாஸ் கேள்வி நாங்க இப்ப எஃப் அண்ட் போர்ஸ் வந்து இப்படி வெர்டிகலா இருக்கும். ஸோ இது 10 டிகிரி 10 டிகிரி என்றால் இது என்னவா இருக்கு? 10 டிகிரியா தான் இருக்கு. ஏன் நீங்க இதை எடுத்தீங்கன்னா இது 90, இது 90 மைனஸ் 10. அப்ப இது என்னவா இருக்க போகுது? 10. இது 10 என்றால் இது என்னவா இருக்கு? நாங்க கேட்குறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணீங்கன்னா இது 10 என்றால் இது 90, இது 90 மைனஸ் 10. ஸோ இது 10. ஏன் இவ்வளவு என்னவா இருக்க போகுது? 90 தானே. ஸோ இது 90 மைனஸ் 10 என்றா இது 10, இது 10 என்றா இது 10. ஸோ எஃப் என்னவா இருக்க போகுது? எஃப் cos theta cos 10 எந்தக்கு ஈக்குவலா இருக்க போகுது? mgக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? அதே நேரம் இப்ப இப்படி ஒரு ஆங்கிள் போய் சாஞ்சிட்டா என்ன நடக்கும்னா இந்த எங்களுக்கு யார் வந்து என்ன செய்ய மாட்டா கொலைட் ஆகும். இந்த இடத்துல சர்ஃபேஸ்ல கொலைட் ஆகி இந்த சர்ஃபேஸுக்கு வெர்டிகலா என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா ஒரு சேஞ்ச் இன் மொமெண்டத்தை ஏற்படுத்தும். சரிதான்? சேஞ்ச் இன் மொமெண்டத்தை ஏற்படுத்தும். அந்த மொமெண்ட் தான் நடக்க போகுது அப்வர்ட் டைரக்ஷன்ல என்ன செய்யும்? ஒரு போர்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்படும். ஸோ அதனால வந்து என்ன செய்ய தேவையில்ல, நிறைய ஃபாஸ்டா வந்து என்ன செய்ய தேவையில்ல, போகுது. யாரும் வந்து என்ன செய்யுது? சப்போர்ட் பண்ண போதில்ல. ரைட்? கொஸ்டினை பார்த்த மாட்டா
copy the cross section of the wing on to your answer paper and draw the direction of the net force acting on the wing due to the pressure difference. Pressure different ஆ ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காரு, ரைட்? pressure different இது அதான் ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ் அங்க இருக்க போகுது. சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. bottom and top of the wing. Now speed of air over top surface of wings related to the aeroplane has increased to 250 meters per minute. 250 meters per minute என்ன செய்யுது? increase பண்ணிட்டாங்க. Now the speed of air over the top of surface of wings relative to the aeroplane has increased 250. அவ எந்த இடத்துல? மேல தான், ரைட்? இந்த இடத்துல velocity வந்து increase பண்ணிட்டாங்க 250. Assuming the speed of air below the bottom surface of the wings related to the aeroplane remains the same. Same அண்டா என்ன? முதல்ல என்ன velocity இருக்குது? 200 meters per minute. So அதே இதுல வந்து கீழே இருக்க போகுது. அப்ப எந்த இடத்துல பிரஷர் கூட வரைக்கும் தெரியுமா? ஃபியூல் பகுதியில பிரஷர் கூட, வெலோசிட்டி வந்து குறைவு, பிரஷர் கூட. இப்போ கீழே இருந்த மேலே என்ன செய்ய போகுது? ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து வரது. Calculate the net vertical lifting force acting on the wings. அப்ப இதுல கேள்வி கேட்டுக்காரு என்றால் நெட் வெர்டிகல் லிஃப்டிங் ஃபோர்ஸ் வந்து வருகிறார். நெட் வெர்டிகல் லிஃப்டிங் ஃபோர்ஸ் சொன்னால் இது லிஃப்டிங் ஃபோர்ஸ் இல்லை, இது எஃப் இந்த ஃபோர்ஸ் 10 தான் என்னவா இருக்க போகுது? லிஃப்டிங் ஃபோர்ஸ் தான் இருக்க போகுது, சரிதானே? எஃப் லிஃப்ட்னு சொல்றது வந்து என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லுதுன்னா எஃப் ஃபோர்ஸ் 10 ஆக இருக்கும். எப்ப கால்குலேட் பண்ணணும்? எப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க? pressure difference into area. ஏரியா தெரியுதா உங்களுக்கு? 250 சம்திங் தந்திருக்கேன். இப்போ நீங்க pressure different கண்டுபிடிக்கணும், Bernoulli equation யூஸ் பண்ணணும். சரி, இதுல கேட்ட வேலையை இருக்கு. calculate the net vertical lifting force. என்ன நெட்டண்டா நீங்க எம்ஜிஏ கழிச்சு தான் கொடுக்கும். எம்ஜிஎம் கழிக்கோடு. Bernoulli equation போகணும். ரைட். சரி, இப்போ மற்றதுல முடிச்சுட்டு வாங்குவோம். நாங்கள் அடுத்த என்ன செக்ஷன் தொடங்குவோம்? இல்லை ஃபுல்லா முடிக்கணும்னு சொல்லிட்டு 2009 பேப்பர் செய்யக்கூடாது. 2009 செய்யணும். 2000 செய்துட்டோம் நினைக்கிறேன். 2001 கொஸ்டின் செய்யணும். ஓகே, செய்யுங்க. அடுத்தது 19 அடுத்த நாளைக்கு இருக்கு தானே? என்ன நாளைக்கு போடணும் இல்லடி? கேட்கணும் உங்களுக்கு நான் உங்களுக்கு எப்போ நீங்க சொன்னீங்க டைம்